அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று படிக்க இருக்கின்ற பாடம் தண்டி அலங்காரத்தில் பொருள் அணியியல் அப்படின்ற பகுதியில ஓமை அணி, உருவகணி, தீவகணி, வேற்றுமை அணி என்று சொல்லக்கூடிய அணிகள். முதலில் பொருள் அணியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொருளினால் ஆகும் அணிகளின் இயல்பை கூறுவதால் இந்த இயல் பொருள் அணியியல் என்று பெயர் பெறுகிறது. அதில் முதலில் கலைமகள் வாழ்த்து கூறப்பட்டுள்ளது. எண்ணெய் உடையாள் கலைமடந்தை எவ்வுயிருக்கும் அன்னை உடைய அடித்தளிர்கள் இன்னழிசூழ் மெல்மலர்க்கே கன்றும் என உரைப்பர் மெய்யிலா வல்மனத்தே தங்குமோ வந்து என்ற பாடலில் கலைமகள் மிகவும் தாழ்மையான என்னையும் அடிமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அவளின் மென்மையான பாதங்கள் உண்மையற்ற என்னுடைய கல்மனத்தின் கண் நிலைத்து நிற்க வல்லது என்று சொல்லி முதலில் கலைமகளை வாழ்த்திவிட்டு 35 பொருளணிகள் பற்றி வகைப்படுத்துகிறார். தன்மை, உவமை, உருவகம், தீவகம் என்று சொல்லி பாவிகம் ஈறாக 35 அணிகள் சொல்லப்படுகிறது. இதில் முதலாக நாம் பார்க்க இருப்பது ஊமை அணி. ஊமை அணி என்றால் பண்பும் தொழிலும் பயனும் என்றிவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது உவமை என்று சொல்லப்படுகிறது. பண்பு, தொழில், பயன் ஆகியவற்றின் காரணமாக உவமை பிறக்கும். பொருளோடு பொருள் புணர்தல் என்பது ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் பொருந்தக்கூடிய ஒரு பொருளை சொல்வது, இல்லது ஒரு பொருளோடு பல பொருளை கூறுவது, பல பொருளோடு பல பொருளை கூறுவது, பல பொருளோடு ஒரு பொருள் என்று 4 வகையாக இதை பாகுபடுத்துகிறார். அதாவது பண்பு என்று சொல்லும் பொழுது, இப்ப பவளத்தன்ன மேனி என்று சொல்லும் பொழுது மேனியை, உடலை பவளத்தோடு ஒப்பிட்டு சொல்வது. அதில் போன்ற என்ற ஓம உருவானது மறைந்து நிற்கிறது. அடுத்து தொழில் உவமை என்று சொல்லும் பொழுது அரிமா அண்ண அணங்குடைத்துப்பின் திருமாவளவன் என்று சொல்கிறார். அரிமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண் சிங்கம். ஆண் சிங்கத்தை போன்ற அச்சத்தை தருகின்ற திருமாவளவன் என்று சொல்லி அவனுடைய வீரமானது அங்கே தொழில் ஊமையாக காட்டப்படுகிறது. பயன் ஊமை என்று சொல்லும் பொழுது மாறி என்ன வன்கை அப்படின்னு சொல்லும் பொழுது மழை போன்று கொடை கொடுக்கக்கூடிய வன்மையான கைகள் என்று சொல்லும் பொழுது அதில் அதனுடைய பயனை ஊமையாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமாக இது அமைகிறது. இதனுடைய வகைகள் என்று சொல்லும் பொழுது மொத்தம் 24 வகைகள் சொல்கிறார். விரியே, தொகையே, இதர விதரம், உரைப்பெரு சமுச்சயம், உண்மை, மறுபொருள், புகழ்தல், நிந்தை, நியமம், அநியமம், ஐயம், தெரிதரு தேற்றம், இன்சொல் எய்திய விபரீதம், இயம்புதல் வேட்கை, பலபொருள், விகாரம், மோகம், அபூதம், பலவையின் போலி, ஒருவையின் போலி, கூடா ஊமை, பொது நீங்கு ஊமை, மாலை என்னும் பாலது என்று சொல்லி மொத்தம் 24 வகைகள் இந்த ஊமையனுடைய வகைகள் சொல்லப்படுகிறது. அடுத்தது ஊமை அணி பிற அணிகளோடு கூடி வரக்கூடிய அணிகள் எத்தனை என்று சொல்லும் பொழுது 8 அணிகளை சொல்கிறார். அற்புதம், சிலேடை, அதிசயம், விரோதம், ஒப்புமை கூட்டம், தற்குறிப்பேற்றம், விளக்கே, ஏது என வேண்டவும் படுமை என்று சொல்லி ஊமை அணி தனித்து வருதலோடு அன்றி பிற 8 அணிகளோடு சேர்ந்து வரும் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்தது ஓம வழுவமைதி என்று சொல்லும் பொழுது மிகுதல், குறைதல், தாழ்தல், உயர்தல், பால் மாறுபாடுதல், பாகுபாடு உடைய என்னும் 8 பாகுபாடுகளை இதில் குறிப்பிட்டு கூறுகிறார். அடுத்து ஓம உருபுகள் என்று சொல்லும் பொழுது 35 ஓம உருபுகள் சொல்லப்படுகிறது. போல, மான, புரைய, பொருவ, நேர, கடுப்ப, நிகர, நிகர்ப்ப, ஏற, ஏய, மலைய, இயைய, ஒப்ப, எள்ள, உருள, ஏற்ப, அன்ன, அணைய, அமர, ஆங்க, என்ன, இகல, விழைய, எதிர, துணை, தூக்கு, ஆண்டு, ஆங்கு, மிகுதகை, வீழ, இணை, சிவன், கேள், அற்று, செத்தொடு பிறவும், நவைதீர் பான்மை, ஓமை சொல்லை என்று சொல்லி 35 இவை போன்றனவும் குற்றமற்ற பாகுபாடுகளை உடைய ஓம உருபுகள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது உருவகணி. உருவகணி என்றால் ஊமையாகின்ற பொருளுக்கும் ஓமிக்கக்கூடிய பொருளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நீக்கி அவை இரண்டுமே ஒன்றே என்ற உள்ளுணர்வு தோன்றுமாறு ஒற்றுமைப்படுத்தி சொல்வதுதான் உருவகணி. அதாவது இப்ப தாமரை போன்ற முகம் என்று சொல்லும் பொழுது தாமரை வேறு முகம் வேறு என்பதாக 2 பொருட்களை ஒப்பிட்டு சொல்கிறார். ஆனால் உருவகணியில் முகத்தாமரை என்று சொல்லும் பொழுது முகமே தாமரை தான், இரண்டும் வேறல்ல ஒன்றே என்பது பட சொல்வதுதான் உருவகணி. இதற்கு நூற்பா சொல்லும் பொழுது ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று சொல்கிறார். அதாவது இரண்டுமே வேறல்ல ஒன்றே என்பது பட சொல்வது. ஓமை அணியில் ஓமானம் முன்பும் ஓமையும் பின்பும் இருக்கும்.
இரண்டிற்கும் ஒப்புமை காட்ட இடையில் போல, புரைய, அன்ன முதலான ஓம உருபுகள்ல ஏதாவது ஒன்று வரும். ஆனா உருவகணியில் ஓமேயம் முன்னும் ஓமானம் பின்னும் வரும். இவற்றை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகிய என்ற உருபு அல்லது ஆக என்ற உருபு இதற்கு இடையிலே மறைந்து வரும். இப்போ மலர் போன்ற மலர்கண் என்று சொல்லும் பொழுது அதை ஓமை அணி என்று சொல்கிறோம். கண்ணாகிய மலர் அல்லது கண்மலர் என்று சொல்லும் பொழுது இரண்டும் வேறல்ல, ஒன்றே என்பதுபட சொல்றதுனால இது உருவகம் என்று சொல்கிறோம். அடுத்து உருவகணியினுடைய வகைகள் என்று சொல்லும் பொழுது மொத்தம் 15 வகைகள் சொல்கிறார். தொகை உருவகம் என்றால் அந்த ஓம உருவானது தொக்கி வருவது, மறைந்து வருவது. வீரி உருவகம் என்றால் அந்த உருவகம் ஓம உருவானது வெளிப்பட்டு நிற்கும். தொகை விரி உருவகம்னா அந்த உருவானது மறைந்தும் வெளிப்பட்டும் வருவதை தொகை விரி உருவகம் என்று சொல்கிறோம். இப்படியாக மொத்தம் 15 உருவகங்கள் சொல்லப்படுகிறது. ஏபு உருவகம், ஏபிலி உருவகம், வியநிலை உருவகம், சிறப்பு உருவகம், விரூபக உருவகம், சமாதான உருவகம், உருவக உருவகம், ஏகாங்க உருவகம், அநேகாங்க உருவகம், முற்று உருவகம், அவயவ உருவகம், அவயவி உருவகம் என்று 15 வகைகள். உருவகம் பிற அணிகளோடு சேர்ந்து வரும் பொழுது உவமை, ஏது, வேற்றுமை, விலக்கே, அவனுதி, ஸ்லேடை என்று அவற்றோடும் வருமே. 6 அணிகளோடு மட்டும் அது கூடி வருவதாக சொல்லப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது தீவகணி. தீவகம் என்றால் தீபகம் என்ற வட சொல்லுக்கு விளக்கு என்பது பொருள். விளக்கு எப்படி என்றால் ஒரு இடத்தில் நாம் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த அறை முழுவதும் அது எப்படி ஒளியால் அந்த இருளை விளக்குகிறதோ அது போல தீபகம் என்பது ஒரு இடத்தில் செயலில் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லானது பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இதற்கு தீபக அணி என்று பெயர் வைக்கிறார். குணம், தொழில், சாதி, பொருள் குறித்து ஒரு சொல் ஒருவையின் நின்றும் பலவையின் பொருள் தரின் தீவகம் செய்யுள் மூவிடத்து இயலும். தீவகணி குணம், தொழில், சாதி என்ற 3 பொருளோடு அது மூன்று பொருளோடு அது என்ன செய்யும் அப்படின்னா இதை உணர்த்தக்கூடிய அந்த சொற்களோடு சேர்ந்து அது செய்யுள் முழுவதும் சென்று ஒன்றில் குணத்தை உணர்த்தக்கூடிய சொல்லானது செய்யுளின் பல இடங்களிலும் சென்று பொருள் தரும், இல்லது சாதியை உணர்த்தக்கூடிய சொல் அல்லது தொழிலை உணர்த்தக்கூடிய சொல் அவை பல இடங்களிலும் சென்று பொருள் தருவதாக இது அமையும். இது முதல்நிலை தீபகம், இடைநிலை தீபகம், கடைநிலை தீபகம் என்று சொல்லி 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. இந்த 3ம் இந்த 4 குணம், தொழில், சாதி, பொருள் என்ற 4ஓடு சேர்ந்து மொத்தம் 12 வகைகளாக இது செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நம் முதல்நிலை தீபகம் என்று பார்க்கும் பொழுது அதுல ஒரு சேந்தன வேந்தன் திருநடுங்கண் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல், அதுல சேந்தன அப்படின்னா சிவந்தன என்று பொருள். ஒரு மன்னனுடைய கண்கள் சிவப்பேறுகிறது. அந்த சிவப்பு ஏறிய அந்த மாத்திரத்தில் அரசனுடைய கண்கள் அந்த கோபத்தால சிவப்படையக்கூடிய அந்த நேரத்துல பகைவருடைய தோள்கள் சிவந்ததாகவும் அவருடைய பகைவருடைய அந்த வேல்பட்டு அவருடைய தோளிலிருந்து குருதி பாய்ந்ததாகவும் அந்த அம்புகள் எல்லாம் சிவப்பெரியதாகவும் பறவை கூட்டங்கள் மேலே அந்த இரத்தமானது படிந்து அந்த பறவைகளுடைய உடம்பு சிவந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் முதலில் நிற்கக்கூடிய அந்த சேந்தனை என்ற சொல் பல இடங்களிலும் சென்று சிவப்பு அடைந்ததாக சொல்லப்படுவதனால இது முதல்நிலை குணதீபகம் என்று சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வேற்றுமை அணி. வேற்றுமை அணி என்றால் இரு பொருளுக்கு இடையிலும் ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை அணி என்று சொல்லப்படுகிறது. ஓம அணியில் இரு பொருளுக்கு இடையிலான ஒப்புமை மட்டுமே சொல்லப்படும். ஆனால் வேற்றுமை அணியில் முதலில் ஒப்புமை சொல்லப்படும், பின்னர் அதனுடைய வேறுபாட்டை சொல்வார்கள். இந்த வேற்றுமை அதற்கு உரிய நூற்பா என்பது கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடை இருபொருள் வேற்றுமை படவரின் வேற்றுமை அதுவே என்று சொல்லப்படுகிறது. வேற்றுமையினுடைய வகைகளாக நாம் பார்க்கும் பொழுது அது குறிப்பு வேற்றுமை,
கூற்று வேற்றுமை என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. கூற்று வேற்றுமை என்பது ஆஹ் அந்த இடையிலான ஒப்புமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒப்புமை தன்மையானது வெளிப்பட்டு வரும். குறிப்பு வேற்றுமையில அதனுடைய ஒப்புமை தன்மை குறிப்பாக சொல்லப்படும். இதில் இன்னும் 2 வகைகள் சொல்லப்படுகிறது. வேற்றுமையை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில வேற்றுமை அணி 2 வகைப்படுது. வேற்றுமை சமம், உயர்ச்சி வேற்றுமை என்று 2 வகை. வேற்றுமை சமம் என்பது 2 பொருட்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமையை முதலில் சொல்லிவிட்டு அவற்றை வேறுபடுத்தி சொல்வது. உயர்ச்சி வேற்றுமை என்பது ஒன்றை விட இன்னொன்று உயர்ந்தது என்று உயர்வாக சொல்வது. எடுத்துக்காட்டாக வேற்றுமை சமம் என்பதற்கு அனைத்துலகும் சூழ்போய் அரும்பொருள் கைக்கொண்டு இணைத்து அளவைத்து என்பதற்கு அரிதாம் பனிக்கடல் என்ற பாடல்ல கடலுக்கும் படைக்கும் இடையிலான அந்த ஒற்றுமைத்தன்மை முதலில் சொல்கிறார்கள். கடல் என்பது மிக பரந்தது, உலகத்தை எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடியது, அரிய பொருட்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடியது, அளத்திற்கு அருமை உடையதாக இருப்பது என்று முதலில் சமப்படுத்தி சொல்லிவிட்டு பின்னர் கடல் வந்து நீராகிய வடிவை கொண்டிருக்கக்கூடிய தன்மையால் மட்டும் அது வேறுபட்டு இருப்பதாக சொல்றதுனால இதை வந்து வேற்றுமை சமம் என்று சொல்கிறோம். உயர்ச்சி வேற்றுமை என்பது காஞ்சிக்கும் கடலுக்கும் உரிய அந்த ஒப்புமையை முதலில் சொல்லக்கூடியது. காஞ்சி மலிதேரான் கட்சியும் மாக்கடலும் என்ற பாடலில் காஞ்சியை ஆள்பவர் சோழ மன்னன். அந்நகரம் நகரமும் அந்த பெரிய கடலும் ஒலியாலும் பெருமையாலும் முதலில் ஒத்து விளங்குவதாக சொல்லிவிட்டு காஞ்சியில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் கடலில் இருக்காது, ஆனால் கடலில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் காஞ்சியில் இருப்பதால் கடலை விட காஞ்சி உயர்ந்தது என்று சொல்றதுனால இதை உயர்ச்சி வேற்றுமை என்று சொல்கிறோம். நன்றி.